ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இன்றைய காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைன் ஆர்டர் செஞ்சிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக உணவு ஆர்டர் செய்கிறதையே அதிகமாக இருக்கு. மக்கள் வீட்டில் உணவு சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஆன்லைனில் ஆர்டர் செய்ய அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டது உணவு டெலிவரி செய்யும் சில நிறுவனங்கள். அதில் மிகவும் பிரபலமாக உள்ள ஜொமேட்டோ உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஐடில 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு 3.5 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தீபன்டர் கோயல் 2005 படிப்பை முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அங்க தினமும் கேன்டீன்ல பெரிய லைன் நிற்கும். அதுல நின்று ஆர்டர் செஞ்சுதான் சாப்பிடுறாரு. இதனால நிறைய பேருக்கு நேரம் வீணாகுது அப்படின்னு யோசிச்சவருக்கு ஒரு ஐடியா தோணுது. கேன்டீன்ல மெனுவை ஸ்கேன் பண்ணி கம்பெனி வெப்சைட்ல போடுறாரு. இதனால நிறைய பேர் சுலபமா ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இதை ஏன் பெரிய அளவுல செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்ச தீபன்டர் 2 மாசத்துல ஃபுட்டி பே அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. டெல்லியில உள்ள சில ரெஸ்டாரண்ட்களுக்கு மட்டுமே தன்னுடைய சேவையை அவரால் கொடுக்க முடியுது. இவர் எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும் ஒரு நாளைக்கு 3 பேர் தான் இவருடைய வெப்சைட்டை திறந்து பார்க்கறாங்க. இதை பார்த்த இவருடைய நண்பர் பங்கஜ் இவருடைய வெப்சைட்டை கூகுள் டாக்ஸ்ல அப்லோட் பண்றாரு. ஒரே நாள்ல 1000 பேர் அந்த வெப்சைட்டை திறந்து பார்க்கறாங்க. பங்கஜ் வந்த பிறகு 3200 ரெஸ்டாரண்ட்டுக்கு இவருடைய சேவையை விரிவுபடுத்துறாங்க. மக்கள் சுலபமா கம்பெனி பேரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோ அப்படின்னு மாத்தி 2015 உணவு டெலிவரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் வீட்டுல இருந்தே உணவை ஆர்டர் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் வேலை இல்லாதவங்க ஜொமேட்டோல சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வெறும் 3 பேர் பார்த்த வெப்சைட்ல இன்னைக்கு 13 லட்சம் பேர் ஒரே நாள்ல ஆர்டர் செய்யறாங்க. 24 நாடுகள், 8600 கோடி ரெவென்யூ, 3.5 லட்சம் டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஜொமேட்டோ இன்னைக்கு வேற லெவல்ல இயங்கிட்டு இருக்குது. அன்னைக்கு தீபன்டர் வரிசையில நின்னதுனாலதான் இன்னைக்கு ஜொமேட்டோ கம்பெனியே உருவாயிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.